இந்த வீடியோல நம்ம யாரோ ரிக்வெஸ்ட் செய்ய போறோம்னா இந்த கேர்ளுக்கு தான். பேர் வந்து கொஞ்சம் எசக்க பசக்கா இருக்கறனால டேக் மட்டும் பண்றேன். இந்த கேர்ள் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரிக்ஃபீல்ட்ஸ்ல இருக்கிற ஜூனியன் குப்பானாவோட பிரியாணி கேட்டிருக்காங்க. சோ அததான் இந்த வீடியோல நம்ம ட்ரை பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் போன கையோட இவ்ளோ பெருசா இருக்கு அவங்க கடை. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஜூனியர் குப்பானா நான் ட்ரை பண்ண போறேன். அண்ட் லுக் அட் தட், the ambience looks so nice. அந்த கலர் காம்பினேஷன், டேபிள்ஸ், everything looks so nice and ரொம்ப கிளீனாவும் இருந்துச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவங்களோட மெனு. சோ மெனுலாம் திறந்தா விலை கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ஆன் த எக்ஸ்பென்சிவ் சைட், எஸ்பெஷலி அந்த டிஷஸ். அவங்க பிரியாணி ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 19 ringgit 50 cents. ஸோ முக்காவாசி இடத்துல இதுதான் பிரைஸ் மெயின்டைன் பண்றாங்க. இப்போ ஆர்டர் பண்ணிருக்கிறதோட க்ளோஸ் அப். இது வந்து ப்ரௌன் சுக்கா. லுக் அட் தட், லுக் சோ குட் அண்ட் ஸ்மெல் சோ குட். பிரியாணி அதோட சேர்த்து ரைத்தா அண்ட் சிக்கன் கறி கொடுத்துருக்காங்க. பிரியாணி ஸ்மெல்ஸ் சோ குட். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ ஸ்பான்சர் கிடையாது. என் சொந்த காசுல நான் சாப்பிட்றேன். பட் ஆனஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆச்சு. ஏன்னா அதோட கலர் கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ண மாதிரி இருக்குல்ல, அதனால நான் இன்னுமோ ஐயோ நல்லா இருக்குமோ இல்லையோன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, நான் அந்த சர்வர்ட்ட கேட்டேன் இது ஏன் ரைஸ் வேற மாதிரி இருக்குன்னு. அவங்க சொன்னாங்க இது நாங்க சீரக சம்பால செஞ்சிருக்கோம், இந்த அரிசியே ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. சோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா நான் சாப்பிட்டதுலேயே சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரைத்தா சாப்பிட மாட்டேன், அதனால ரைத்தா போட்டுக்கல. அண்ட் இது அவங்களோட சிக்கன் கறி. இதனால டமால் டிமில் என்னமோ விழுந்துச்சு, அதனால தான் இந்த ரியாக்ஷன். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பனீரப்பே அப்படி சுட இருந்துச்சு எல்லாமே. ஸோ த டெம்பரேச்சர் வாஸ் ஜஸ்ட் ஆன் பாயிண்ட். சொல்ல மறந்துட்டேன், இந்த பிரியாணில 2 சிக்கன் பீஸோட வந்துச்சு. இந்த சோறோட டெக்ஸ்டரே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் வாயில வச்ச கையோட ஐம் டெல்லிங் யூ, என் ரியாக்ஷன் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நானே சொல்றேன். லிட்ரலி இந்த பிரியாணி என் வாயில கரைஞ்சிச்சு. லைக் இட் வாஸ் மெல்டிங். It's that good. I was so impressed. எனக்கு நினைச்சா இப்ப கூட வாய் ஊறுது. இது என்ன எனக்கு அதிசயமா இருந்துச்சுன்னா, இந்த பிரியாணி வந்து ஸ்பைசியா இல்ல, ரைஸ் அப்படியே பச்சக்குன்னு நீட்டா பிரியாணி மாதிரி இல்ல. இதோட ரைஸ் வந்து குட்டி குட்டியா இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் சீரக சம்பா. பட் இட் மெல்ட்ஸ் இன் யுவர் மவுத். இட் டேஸ்ட் so good. எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் இட் வாஸ் ஜஸ்ட் ஹெவன் இன் மை மவுத். நெக்ஸ்ட் அந்த ப்ரௌன் சுக்கா. ஓகே, எப்பவுமே சிக்கன் தான் நம்ம ரிவ்யூ பண்றோம். இன்னைக்கு ப்ரௌன் ரிவ்யூ பண்ணுவோம்னா ப்ரௌன் சுக்கா எடுத்தேன். அண்ட் ஐம் டெல்லிங் யூ, நத்திங் இஸ் ஓவர் பவரிங். அந்த சுக்கா தனியா இருக்கு, அந்த ப்ரௌன்லேருந்து ஒரு தனி ஸ்வீட்னஸ் வருது. அதையும் பிரியாணியும் சேர்த்து எனர்ஜி வாயில் அடிச்சா சும்மா சாவடியா இருக்கு. The entire time I was like, oh my god, sit up here. Like it was so good. எப்படின்னு தெரியல, ஸ்பைசியா இல்ல, ஆனா அந்த sit up here லைன் மச்சான். அந்த ப்ரான்ஸ்ல கூட ஓவரா ஸ்பைசஸ் கண்டது கடிது போட்டு அது இதுன்னு போட்டு குமிக்காம ஜஸ்ட் நைஸ். அதோட ஸ்வீட்னஸ்லயே அத ஒரு மாதிரி கொடுத்தாங்க பாருங்க. ஐ வாஸ் இம்ப்ரெஸ். பட் குறைன்னு ஒன்னு சொல்லணும் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி தான் ஆகணும்னு நினைச்சா நான் அவங்க கொடுத்த கிரேவி சொல்லுவேன். லைக் இட்ஸ் சிக்கன் கறின்னு சொன்னாங்க, பட் ரொம்ப தண்ணியா அப்படி ஒன்றும் ஸ்பெஷலா இல்ல. பட் நம்ம சாப்பிட்றப்போ நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்பெஷல் ஆஹா ஓஹோ நான் சொல்றேன்ல இந்த ப்ரான்ஸும் பிரியாணி பத்தி, அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு அது இல்ல. பட் இட்ஸ் நாட் பேட். நான் ஏன் நாட் பேட் சொல்றேன்னா, அது அந்த பிரியாணியோட சேர்ந்து சாப்பிட்றப்போ நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா நம்ம நார்மல் சிக்கன் கறி எப்படி திக்கா நல்லா பக்காட்டா இருக்கும், அந்த மாதிரி இல்லைன்ற. இஃப் யூ நோ வாட் ஐ மீன். நான் கூப்பிட்டு அந்த சர்வர்ட்டே சொன்னேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாயில வலிக்கிட்டு போகுதுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, ஓஏ பிரியாணியோட வரிசையில தான் அந்த கடையும் இருக்கு. ஓஏ பிரியாணி எனக்கு எவ்வளவுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதே ஈக்குவல் அமௌண்ட் எனக்கு இந்த பிரியாணியும் பிடிச்சிருக்கு. ஸோ ஐ கெட் த ஹைப் பிட்வீன் போத் ஆஃப் த பிரியாணிஸ், போத் டிஃப்ரெண்ட்லி நைஸ். இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த சீரக சம்பா பிரியாணி வந்து பெனையிறப்போ அப்படியே கையில நிறைய எண்ணெயா பிசுப்பா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது அப்படியே உதிரியா இருந்துச்சு. தெகிட்ட கூட இல்லை. நீங்க சாப்பிட உங்களுக்கு சில பிரியாணி எல்லாம் தெகிட்டிரும், இது தெகிட்டவே இல்லை. ஜஸ்ட் நைஸ். ஐ எம் டெல்லிங் யூ, இட்ஸ் so good. உங்க சைவத்தை முடிச்சுட்டு நீங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டு ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்க கேப்ல நெக்ஸ்ட் ஐட்டம் ஒருத்தர் வந்து கொடுத்துறாங்க, விச் இஸ் த நூல் பரோட்டா. ஏன்னா நான் யூடியூப்ல இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அதுல நிறைய பரோட்டா பார்த்தேன். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே இங்க ட்ரை பண்ணி பார்ப்போன்னு, அதனால ஆர்டர் பண்ணேன். இந்த பாதி பிரியாணியை நான் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் நான் புங்கூஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். பட் ஐம் டெல்லிங் யூ, this biryani is worth every hype. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா அவங்களோட நூல் பரோட்டா. பிரியாணியை நவுத்திடுவோம். ஓகே, நூல் பரோட்டானா என்னது, அப்படி என்ன டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, பரோட்டாவை இந்த மாதிரி நூலா வரும்ல, அதனால இதுக்கு பேரு நூல் பரோட்டாவா. யூ கேன் see how excited I am because it smells so good and அதோட டெக்ஸ்டரே ரொம்ப நல்ல மெத்தேன்னு இருந்துச்சு. அண்ட் இந்த பரோட்டாக்கு காம்பினேஷன் அதே சிக்கன் கிரேவி தான் கொடுத்துருக்காங்க. வெறும் பரோட்டா மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு
ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சேன். and I'm telling you நம்ம ரொட்டி சென்னைக்கும் அவங்க பரோட்டாக்கும் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யுது. ரொட்டி சென்னை பஞ்சா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. and I'm like so happy. and இதோட பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, எண்ணெய் அப்படியே கோத்துக்கிட்டு அந்த மாதிரி எண்ணெய் ஊத்திக்கிட்டு அப்படியே பிளேட் ஃபுல்லா எண்ணெயா அந்த மாதிரி இல்லவே இல்லை. I was like so impressed. and இந்த சிக்கன் கிரேவியோட இது ஊத்தி சாப்பிட்றப்போ ஓகேலா நாட் பேட்டா இருந்துச்சு. அப்படி ஆஹா ஓஹோ நோ, பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ரன் டவுன் தண்ணியா இருக்கிறதுனால அது அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் கொடுக்கல. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பரோட்டால நல்ல திக்கான ஒரு கோழிக்கறி கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே தூக்கி இருக்கோம், அப்படியே சேரோடு தூக்கி இருக்கோம். பட் இது ரொம்ப ரன் டவுன் தண்ணியா இருக்கிறதுனால ஓகே போலே இல்ல. என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல திக்கான கோழிக்கறி கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சாவடியா இருந்திருக்கும். பிகாஸ் இந்த கோழிக்கறினால எனக்கு என்னமோ அந்த பரோட்டாவோட டேஸ்ட் கொஞ்சம் இறங்குன மாதிரி ஒரு ஃபீல், இஃப் யூ நோ வாட் ஐ மீன். பிகாஸ் அந்த டேஸ்ட் அதுக்கு கூட ஈடு கொடுக்க முடியல அப்படிலாம் சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த கிரேவியோட தான் சாப்பிட்டேன். பிகாஸ் அந்த கிரேவியோட சாப்பிட்டு நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சு. ஐம் டெல்லிங் யூ அந்த கிரேவி மட்டும் கொஞ்சம் திக்கா வேற மாதிரி இருந்துச்சுன்னா சாவடி சாம்பார் தான். பட் த பரோட்டா alone, oh my god, sit up, it's so sit up. I cannot emphasize how sit up it is. நீங்களே போய் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் சாப்பிட்டுட்டே இருக்கிற கேப்ல அந்த சர்வர் அண்ணன் திருப்பி வந்து எனக்கு ஒரு சின்ன பிளேட்ல மட்டன் பிரியாணி கொடுத்து இது சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அதோட க்ளோஸ் அப், மட்டன் பீஸ் எல்லாம் போட்டு பிரியாணி. நான் எங்க போனாலுமே சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன், மட்டன் சாப்பிடவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு சில பேர் சமைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி வாடடிக்கும், அப்படியே கம்மு மாதிரி இருக்கும், அப்படியே பபுள் கம் மாதிரி பிசுன்னு வாயெல்லாம் ஒட்டிட்டு ஐ டோன்ட் லைக். ஆனா அந்த அண்ணன் கொடுத்துட்டாரே சாப்பிட்டு பாப்போமேன்னு சொல்லிட்டு நான் அடுத்து வாயில வச்ச கையோட நான் இன்னொரு சோகத்துக்கு போயிட்டேன். ஐம் லைக் ஓ மை காட், கிணப்பு சிட்டாப்பேன் சும்பா சிட்டாப் தத்திப்பூ. அண்ட் இந்த மட்டன் கையில வச்சு அமுக்குன்னா அப்படியே பீரியுது, அப்படியே நல்லா வெந்து அப்படியே பூ போல இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் வெரி இம்ப்ரெஸ். நான் 2-3 பீஸ் எடுத்து வாயில வச்சேன். எனக்கு திகட்டல, அந்த மட்டன் பீஸ்ல இருந்து வாடை வரல, வாயில அப்படியே குத்தா முட்டாய் மாதிரி போட்டு மில்லுல அது அப்படி கரையுது எல்லாமே. மேபி உங்க ஃபேவரட் மட்டன் பிரியாணியா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி பிரியாணிக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டருக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருப்பீங்க. நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது. மட்டனை போய் நான் கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. ஆனா இந்த அண்ணன் ஃப்ரீயா கொடுத்தாரு, கொஞ்சோண்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். அண்ட் இட்ஸ் சோ குட், இட்ஸ் மை ஃபேவரட். கேட்டிங்கன்னா நான் திருப்பி மட்டன் ஆர்டர் பண்ண மாட்டேன். பிகாஸ் கான்சியஸ்லி ஐ டோன்ட் லைக் மட்டன், பட் இட்ஸ் சோ குட், அவ்வளவுதான் சொல்லுவேன். இனிஷியலி நான் என்ன நினைச்சேன்னா மட்டன்ல இருந்து ஒரு கவுச்சி வாடை வரும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் எப்பயுமே மட்டன் ஆர்டர் பண்ண மாட்டேன். பட் திஸ் மட்டன் பிரியாணில இருந்து ஒரு கவுச்சி வடை ஒண்ணுமே இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் வாசம், நத்திங் பட் வாசம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். மேபி ஐ வில் ரேட் திஸ் அரவுண்ட் 8.5 9 கூட கொடுக்கலாம். பிகாஸ் இட்ஸ் சோ குட். எனக்கு ஒரு இடத்துல கூட ஓ நல்லா இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்ல, அந்த கிரேவியை தவிர மிச்சத்தெல்லாம் புங்கூஸ் பண்ணிட்டேன். நான் ருசிச்சு மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டு முடிக்க போறேன். நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த இடத்துல பிடிக்கும் பிரியாணின்னு சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.